தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தரே. நம்ம துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்ம துதிக்கிறோம் ஐயா. மகிமைப்படுத்துங்கப்பா. நம்ம துதிக்கிறோங்க தாவே. அப்பா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவர்களை கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியா, தேவன் மத்தியில் இடைபடும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ராபாலாதா ராமாதி கரதுவைடி ராநாதூர கரபா சங்கராதனா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னப்பா உலக துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களை துதிக்கிறோம் ஐயா. மகிமையானவரே உங்களை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு இடைப்படுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. நம்மளை தாழ்த்துவோமா. தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் நம்ம வாய்களை திறந்து கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரிப்போமா. தேவ நம்மத்தில் பலத்த காரியங்களை செய்யும்படியாய், தேவ நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், தேவ நம்மத்தில் இறங்கும்படியாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே வல்லங்க துதிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உலக துதிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலக துதிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமாப்பா, உம்மாலாகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தகப்பனை துதி செய்ய தொடங்கிய உடனே தகப்பனே விரோதமாக எழும்பி வந்த தகப்பனே அப்பா அவர்களுக்குள்ளே விட்டுண்டு மடியை செய்த தேவன் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே தகப்பனே எங்களை அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உன்னாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்து அவர் ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர்
நமக்கு தந்தபடியாக கர்த்தர் நம்ம துதிப்போம், செபிப்போம், ஜெயமெடுப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதை எங்களுக்கு தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாளில நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய், யாரை? நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி செபிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என் ஜனங்கள், என்னை நோக்கி செபிக்கிற, என்னை நோக்கி துதிக்கிற, என்னை நோக்கி தேடுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில நீங்க எங்க வெட்கப்பட்டு தலையுண்டு நின்றீர்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்கள் தலைகளை உயர்த்தி விடுவதற்கு தேவன், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தோடு வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாங்க. சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. வசனம் தெளிவா நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த இந்த வசனங்களை நமக்கு என்று சொல்லி நாம் திருப்பி நம்மை அந்த உங்களை என்கிற சொல்லுறதுல நம்மை எங்களை அப்படி என்று சொல்லி நீங்கள் வாசிங்கள். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வாராக. நாங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். என் ஜனங்கள் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு என்று சொல்லி நம்ம உருக பிடித்து நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்மத்துல பலத்த காரியங்களை செய்வாராக. முதலாவது நம்ம பார்க்க, கர்த்தரை நோக்கி செபிக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில முதலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு தேவ மனிதன் யார் என்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசி தான். எலியாவை குறித்து நம்ம அதிகமாய் வாசித்திருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் எலியாவை கொண்டு கர்த்தர் செய்கிறார். எலியா கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்பட்டது. அதான் சொல்ற, என் வாக்கின்படி அன்றி மழையும் பனியும் பெய்யாது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்க போகிறது எலியாவை குறித்து. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவருடைய வாக்கின்படி அன்றி நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபம், நான் ஜெபத்துக்கு முன்பாக பனியும் மழையும் பெய்யாதபடி கர்த்தரை நோக்கி அவர் அந்த சொன்ன வாக்கை கர்த்தர் நிறைவேற்றின. ஆகாபுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்துல தேவனுடைய எலியா சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அது ஆகாபுக்கு முன்பாக எலியா வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், என் வாக்கின்படி நான் தேவனை நோக்கி செபிக்கிற அந்த ஜெபத்தின் பின்புதான் மழையும் பனியும் பெய்யும் என்று சொல்லி தேவன் அவருக்கு வாக்கு கொடுத்த நிமித்தமாய் ஆகாபுக்கு முன்பாக எலியா தைரியமா சொல்கிறார், என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி எலியா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் எலியா செய்கிறார். எலியா சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக எலியாவை
கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அதே போலதான் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அது மாத்திரமல்ல அவர்களுக்கு முன்பாக ஒரே தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் நம் எலியா மாத்திரமே. அத்தனை பேர் நிற்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசி, அது மாத்திரமல்ல எசபேலின் தோப்பு விக்கிரத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி 4 பேர், மொத்தம் 850 பேருக்கு முன்பாக ஒரே ஒரு ஆள் நம்ம எலியா தீர்க்கதரிசி தான். அந்த இடத்துல வெட்கப்படவில்லை. தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்றார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜனங்க வெட்கப்படுவது இல்லைங்க. நாம் நிச்சயமா சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசிங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஆகாப்புக்கு முன்பாக எலியா ஒருவராய் நின்று ஆகாப்பை நோக்கி சொல்கிறார், அந்த 450 தீர்க்கதரிசியும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி 400 பேரையும் அழைத்து கொண்டு வருவதற்கு ஆட்களை அனுப்பும் என்றான். ஆகாப் அப்படியே செய்தான். 20வது வசனம். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்கள் அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே வந்து தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஒரு தீர்க்கதரிசி 850 பேருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் அவருடைய முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். மற்ற எல்லாரும் ஒரு மனிதனால் தான் காணப்பட்டார்கள். பிறகு எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கு வைராக்கியம் என்றான். அதுக்கு பின்பாக 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மற்றும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எப்படியா ஜனங்களை நோக்கி எலியா சொல்றாரு, நீ எது வரைக்கும் நீங்க 2 நினைவுல குந்தி குந்தி நடப்பீங்க. ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. நீ எது வரைக்கும் 2 நினைவா குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை, பாகால் தெய்வமான அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவன் சொன்ன போது ஜனங்கள் அவனுக்கு மறுபுத்திர ஒன்றும் வரவில்லை. அவன் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் 22வது வசனம் சொல்லக்கூட. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அல்லேலூயா. நான் ஒருத்தன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிற, பாக்கி எல்லாரும் பாகாலுடைய தீர்க்கதரிசி தான். 450 பேரும் அதற்கு முன்பாக நான் ஒருவனாய் நிற்கிறேன். கர்த்தர் என்னுடைய முகத்தை வெட்கப்படுத்துவதில்லை. என் ஜனங்கள், அவரை நோக்கி செபிக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. எலியா 450 பேருக்கு முன்பாக தைரியமாய் வைராக்கியமாய் நின்று கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அவன் வெட்கப்படவில்லை. அதுக்கப்புறம் 24வது வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய தேவ நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை. பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தீர்க்கதரிசி எலியா அவர் சொல்லுகிறார், நீங்க 2 காளைகளை கொண்டு வாங்க, ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் உங்கள் தெய்வ நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. அதுக்கு பின்பாய் அக்கினினால் பதிலளிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எலியா அந்த 450 தீர்க்கதரிசி முன்பாக வைராக்கியமாய் தேவனுடைய நாமத்தை சொல்லிய போது ஜனங்கள் எல்லாரும் அது நல்லது என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் முன்பாக பலி செலுத்துங்கள் என்று சொல்லி எலியா அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறான். விட்டுக் கொடுத்த பின்பு அவர்கள் காலை முதல் சாயங்காலம் வரை கூப்பிடுகள், ஒருவரும் வரவில்லை. அதுக்கு பின்பாடு எலியா பலி செலுத்துகிற சமயத்துல ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறார். 29வது வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. இந்த செப்பனிடுகிற இந்த இடத்துல எலியா செய்த ஒரு காரியம் என்னவென்றால்
தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தின் போது நம்முடைய இருதயம் என்னும் பலிபீடம் செப்பனிட்டு தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும். நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய முகம் எப்படி இருக்குமா என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, யாரா? நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. எலியா தேவனை நோக்கி பார்த்தான். அத்தனை ஜனங்கள் நிற்கிறாங்க, 450 தீர்க்கதரிசி நிற்கிறாங்க, பாகால் தீர்க்கதரிசி, ஆனாலும் அவன் வெட்கப்படவில்லை. அவன் முகம் பிரகாசிக்கப்பட்டது. அவன் தேவனுக்கு முன்பாய் வைராக்கியமாய் நின்றான். அதுக்கு பிற்பாடு அந்த பலிபீடத்தை செப்பனிட்ட பின்பு அவன் சொல்லுகிற காரியத்தை ஜனங்கள் எல்லாரும் செய்கிறார்கள். 36வது வசனம் கர்த்தருடைய பதில் வருகிறது. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. எப்படியா? அக்கினி இறங்குறது மாத்திரமில்ல, அங்கிருந்த சகலவற்றையும், தண்ணீர், விறகு, கல், மண், தண்ணியும் கூட அக்கினி நக்கி போட்டது. தேவன் அக்கினினால் பதிலளித்தார். அன்பு தேவச்சனமே, நீ முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது உன்னுடைய முகம் பிரகாசமடையும். நீ ஒருபோதும் யாருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு தலை கொண்டு நின்ற இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்துவதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் தலையை உயர்த்துவார். நீ முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, உன் முகம் பிரகாசம் அடையும். அன்பு தேவஜனமே, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவர் ஒரே தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பாக நின்று தேவன் நாமத்தை வைராக்கியமா சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, தேவனை நோக்கி ஜெபித்து விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அக்கினியால் பதிலளித்து கர்த்தர் அவர் முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. அத்தனை ஜனங்களும் சொல்லுகிறார், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆளை விழுந்து முகங்கப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்பட்டு போவதில்லையா? ஜெபிக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லைங்க. தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. நீ ஒருவராய் நிற்கலாம், உனக்கு 10 பேர் உனக்கு விரோதமாய் கலகம் சொல்லலாம், 10 பேர் உனக்கு விரோதமாய் பேசலாம். நீ ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தால் அந்த அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்வார். உன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த உனக்கு விரோதமாய் யார் எழுப்பி வந்தார்களோ அவர்களே வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருவது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் நின்று நமக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற சகலவித பொல்லாப்புகளிலிருந்து சகலவித கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எலியாவை கர்த்தர் அந்த இடத்துல அற்புதமாய் நடத்தினார். எலியா பயப்படவில்லை, அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 2வது நாள் குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் ஏன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து அவருக்கு பயந்து அவர்கள் கட்டளைகளை கை கொள்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது கர்த்தருக்கு பயந்து வந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தேவன், ஒரு ராஜா தான். அவன் அவனுக்கு கஷ்டங்கள் வந்த போது கூட அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அவனை சொன்னபடி கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், தாவீது சவுலின் சால்வை
தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டது. அவன் மனது அடித்துக் கொண்டது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லி, எதற்காக அவன் மனது அடித்துக் கொண்டது என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் என்னுடைய கரத்தனை நீட்டி விட்டேனே என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற சவுல் ராஜாவின் தொங்கலை நான் அறுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு பயந்தது மாத்திரமல்ல, அவன் அபிஷேகம் பண்ண என்ற கையை போடாதபடி நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறான். 24ஆம் அதிகாரத்துல அதனுடைய 4வது வசனம், அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சாவின் தொங்கல் மெல்ல அறுத்து கொண்டான். தாவீதை கொல்லும்படியாய் சவுல் ராஜா கலந்து வருகிறான். சவுலை கொல்லுவதற்கு சமயம் தாவீதுக்கு கரெக்டாய் அமைந்த சமயத்துல அவன் சவுலை கொல்லவில்லை. தாவீது சவுலை கொல்லவில்லை. சவுலை கொல்லாமல் கடந்து வருவதற்கு அவனுடைய சாவின் தொங்கலை அறுத்து வந்தது நிமித்தமாய் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்ததாம். ஏன்னா அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமா என்னுடைய கையை நீட்டிட்டேனே என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்த தாவீது, தேவனுடைய கட்டளையை கை கொண்டிருந்த தாவீதுக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாய் நான் பேசக்கூடாது, அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாய் என்னுடைய கையை நீட்டக்கூடாது என்று சொல்லி தாவீது பயந்த நிமித்தமாய் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். பயந்து நடந்த நிமித்தமாய் அந்த இடத்துல அவனுடைய இருதயம் மிகவும் விசனப்பட்டதாய், அவனுடைய இருதயம் அப்படி ஒரு மனது அடித்துக் கொண்டிருந்துச்சான். ஏன்னா அபிஷேகம் அவனுக்கு வசனம் சொல்லப்படுகிறது. 6வது வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன்னுடைய மனுஷர் தனக்கு கூட வந்திருக்கிற அந்த மனுஷருக்கு சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு. பாருங்க, சவுல் தாவீது அநேக தரம் கொல்லுவதற்கு வகை தேடி கொண்டிருந்த போது கூட, தாவீதுக்கு சமயம் வாய்த்த போது கூட அவன் செய்யவில்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தவன். அவர் என் ஆண்டவன் சொல்றாரு, என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யக்கூடாது. என் ஆண்டவன், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் தலைமையில் இருக்குது. எப்படி என் கையை போடுவேன்? நான் அவன் சால்வின் தொங்கலை அறுத்ததுக்கே என்னோட மனது இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறது. நான் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்து என் ஜனங்களுக்கு எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தவனை கொல்லும்படியான சமயம் வாய்த்த போது கூட அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அவன் பயந்து நிமித்தமாய் அவன் கை சவுலின் மேலே போகவில்லை. சவுலை கொல்லுவதற்கு அவன் வகை தேடவில்லை. சவுல் தாவீதை கொல்லும்படி அநேக தரம் யோசித்த போது கூட தேவன் சவுலின் கைக்கு தாவீதை தேவன் தப்பிவிட்டான். சவுலை கொல்ல தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அவன் அப்படி செய்யவில்லை. அதன் பின்பு சவுலுக்கு பின்பாக போய் சவுலை அழைத்த போது 24ஆம் அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாக என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். தாவீது பாருங்க சவுலை கூப்பிடுறான். சவுல் திரும்பி பார்த்த போது தாவீது எப்படி பாருங்க, தாவீது எப்படியா தரை மட்டும் ஓங்குனிந்து தன்னை தாழ்த்தினான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவனை பார்த்தபோது அவன் என்ன பண்ணானா, அவன் தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அந்த தாழ்மையில அவன் தாழ்த்தின போது கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை உயர்த்த கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். அதற்கப்புறம் 24ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லப்படுகிறது, நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்று சொல்லி, நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். யார் சொல்றாரு என்றால் சவுல் ராஜா தாவீதை நோக்கி சொல்றாரு, இந்த தெல்லுப்பூச்சியை, இந்த செத்த நாயை கொள்றதுக்கு நீ எதுக்கு வார அப்படின்னு சொல்லி சவுல் இடத்துல கேட்டபோது சவுல் இடத்துல தாவீது கேட்கிறான். அந்த அதிகாரம் முழுவதும் அவர்களுடைய உரையாடல்கள், தேவனுக்கு பயந்த தாவீதின் உரையாடலும் சவுல் ராஜா உரையாடலும் அந்த அதிகாரம் முழுவதும் இருக்கும். இது பின்பாடுதான்
சவுல் ராஜா தாவீதை நோக்கி சொல்கிறார், நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கை நிலைவரப்படும் என்று அறிவே என்று சொல்லி சவுல் தாவீதை நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தை. தாவீதுக்கு அநேக கஷ்டங்கள் வந்துச்சு. தனக்கு மரணம் வரும் என்று அறிந்த போதும் சவுல் அவனை கொலை செய்யவில்லை. அவன் தேவனுக்கு பயந்து, சவுலை அவன் கொலை செய்யவில்லை, தேவனுக்கு பயந்து நடந்தான். தாவீது போகும் இடமெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. தாவீது யுத்தத்துக்கு போகிற எல்லா இடத்துலயுமே ஜெயத்தை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு தோல்வியும் இல்லாதபடி, ஒரு வெட்கம் இல்லாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்தினார். ஏனென்றால் தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். 2 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சவுல் ராஜா சொன்ன அந்த வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். தேவன் அவருடைய முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு பயந்து நடந்த தாவீதை தேவன் வெட்கப்படுத்தவில்லை. அவரை ராஜாவாக தேவன் உயர்த்தினார். எது நிமித்தமாக தன்னை தாழ்த்தின போது, கர்த்தருக்கு பயந்த தாவீது தான் சவுலை பார்த்த உடனே தன்னுடைய முகத்தை தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அந்த இடத்துல அவன் தலையை உயர்த்துகிறார். அவன் முகத்தை அந்த இடத்துல வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி சவுல் ராஜா சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல நிறைவேற்றினார். தாவீது இஸ்ரவேல் மேலே ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அவன் தேவனுக்கு பயந்து நடந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். நாமும் தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய அதிசயங்களை அவருடைய அதிசயங்கள் அற்புதமாய் நடத்துகிற தேவன் நம்மை அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது வெட்கப்படவில்லைங்க. ஒரு இடத்துலையும் கூட வெட்கப்படல. அவன் போகிற எல்லா இடத்துலையுமே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். 3வதாய் நாம் பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிற ஜனம் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்படியா? கர்த்தரை தேடுகிற ஜனம் வெட்கப்படுவதில்லை. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது யோசபத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதற்கு யோசபத் ஒருமுகப்பட்டான். எதற்காக ராஜா பயந்து கர்த்தரை தேடினார் என்றால் 14வது வசனம். இதற்கு பின்பு மோவாபு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கும் அப்புறத்திலே மனுஷரோடு கூட யோசபத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 ராஜ்யம் யோசபத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. அதற்கு பயந்து கர்த்தரை தேடினான். ராஜா நினைத்திருக்கலாம், தனக்கு இருக்கிற அந்த படையை வைத்து, தனக்கு இருக்கிற சேனையை வைத்து போய் அந்த 3 ராஜ்யங்களையும் அவனால் முறியடிக்க முடியும். ஏன்னா நாட்களிலே யோசபத் ராஜாவுக்கு அதிகமான யுத்த வீரர்களும் யுத்த சேனைகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. கர்த்தரை தேடுகிறதற்கு தன்னை ஒருமுகப்பட்டான். ஒருமுகப்படாமல் தனக்கு இருந்த படைகளோடு சென்று யுத்தம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. தேவனை தேடினான். அவன் தேவனை தேடினான். எப்படி என்று சொன்னால் ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அதனுடைய 6வது வசனம். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். தேவரே, ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் ஓடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிற ராஜா. அவன் தேவனுக்கு பயந்த ராஜா. தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்த ராஜா. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டான். கர்த்தர் அவன் முகத்தை வெட்கப்படுத்தலைங்க. அவன் நினைத்திருக்கலாம், தனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போய் அவன் யுத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் செய்தது ஒரே ஒரு காரியம், தேவனை தேடும்படியாய். எனக்கு போய் நான் ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன்.
தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா மேடைகளையும் பலிபீடங்களையும் தகர்த்து போட்டு தேவனுக்கு பயந்து நடந்த ராஜா கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டார் என்றால் 3 ராஜ்யங்களை என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் இல்லை, என் தேவனால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி போய் தேவனுடைய சமூகத்தில் சரணடைகிறான். தேவனை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு நின்ற போது கர்த்தர் அவன் முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. தேவன் பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். 15ஆம் வசனம், தேவன் பதில் கொடுக்கிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் பதில் கொடுத்த உடனே யோசேப்பு செய்த ஒரு காரியம் என்னவென்றால், துதி என்னும் ஆயுதம் துதியை சேனைக்கு முன்பாக நிறுத்தினார். 21ஆவது வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை அந்த இடத்துல நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு ராஜா செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கும்படியான, அவன் கர்த்தரை தேடுறது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணது மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்கும்படியாய் அந்த துதி என்கிற அந்த துதியை அந்த சேனைக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதிங்கள் என்று சொல்லி அவர் துதி செய்ய தொடங்கி அவர் அதுக்கு முன்பாக நிறுத்தினார். லேவியை தேவனுக்கு முன்பாக துதி செய்கிற அந்த கோத்திரத்தை முன்பாக நிறுத்துகிறார். அவன் சேனைக்கு முன்பாக, யுத்த வீரர்களுக்கு முன்பாக துதி செய்கிற ஜனங்களை நிறுத்தினான். கர்த்தர் அவன் முகத்தை அந்த இடத்துல வெட்கப்படுத்தலைங்க, ஜெயித்து அந்த இடத்துல தந்தார். பாருங்க, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, உபவாசம் இருந்து ஜெபித்தது மாத்திரமல்ல, அவன் செய்த ஒரு காரியம் துதி. அவன் சேனைக்கு முன்பாய் துதி என்கிற ஜனங்களை கொண்டு போய் நிறுத்தி அவன் துதிக்கிற ஜனத்தை நிறுத்தினான். அதற்கு பின்பாய் நடந்த காரியம் 22ஆவது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரனையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கிய உடனே 3 ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படிய கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி முடித்தார். நீங்க துதிக்கும் போது நீங்க வெட்கப்படுவதில்லை. யோசேப்பு ராஜா அந்த வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டான், உபவாசம் இருந்து ஜெபித்தான், கடைசியாய் செய்தது துதி. அவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி துதிக்கும்படியாய் ஜனக்கூட்டத்தை நிறுத்துகிறான். அவர்கள் துதி செய்ய தொடங்கிய உடனே அந்த 3 ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். அன்பு தேவ ஜனமே, நாம் செய்ய வேண்டியது, கர்த்தரை தேடினால் மட்டும் போதாது, துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவரை கட்டளைக்கு பயந்து அவரை கட்டளைகளை கை கொண்டு அவரை தேடும் போது அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நம் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 3 காரியங்களை குறித்த நாளில் நாம் பார்த்திருக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயந்து கட்டளை கை கொள்ளுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் திருப்தியாய் சாப்பிட்டு தேவனுடைய அதிசயங்களை சொல்லி துதிக்கும் போது என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய கட்டளை கை கொண்டு, அவர் பயந்து அவர் கட்டளை கை கொண்டு அவரை நோக்கி நாம் ஜெபித்து நாம் துதிக்கும் போது நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு தேவ ஜனமே,
எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குதினீங்கள, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் யார் உங்களுக்கு கேவலமாய் பேசினார்களோ அவர் முகத்தை வெட்கப்படுத்தும்படியாய் உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். விசுவாசிகள், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம், தேவநாமத்தை மையப்படுத்துவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உம்மை தகப்பனே உம்மை நோக்கி செபிக்கிற ஜனங்கள், உமக்கு பயந்து உம்முடைய கட்டளை கை கொண்டு நடக்கிற ஜனங்கள், உம்மை தேடுகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எலியா ஒரு தீர்க்கதரிசி 850 பேருக்கு முன்பாக நின்று தகப்பனே நீர் அவர் முகத்தை தகப்பனை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் அவர்கள் முன்பாக நீர் அவரை உயர்த்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தாவீது உமக்கு பயந்து நடந்தவன், அபிஷேகம் கையை போடாதபடி இப்படிப்பட்ட காரியத்தை செய்வன் அவன் மனதை அடித்துக் கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் தன்னை அவன் தாழ்த்தின போது கர்த்தர் அவனை உயர்த்தினீர். அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினீர். யோசேப்பு ராஜா தனக்கு இருந்த பலத்தோடு போய் யுத்தம் செய்திருக்கிறான். ஆனாலும் அவன் அப்படி செய்யாமல் தகப்பனை தேடுவதற்கு உபவாசம் வந்து செபித்து துதியை கர்த்தாவை அவர் கையில் எடுத்த போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீங்க செய்தது போல எங்களுக்கு விரோதமாய் தகப்பனை எழுப்பி வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உமது கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. மீண்டுமாய் தானியேலை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். சிங்கக்கவிலே போடுவேன் என்று சொன்ன போதும் கூட அவன் முகத்தை கர்த்தர் நீங்க வெட்கப்படுத்தவில்லை. அவன் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் தகப்பனே, அவன் முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அங்க இருக்கிற சகல கோத்திரத்தாருக்கும் சகல சாதியாருக்கும் தகப்பனே அவரை அற்புதமாய் உயர்த்தி வைத்தீரே. அவரே அப்பா நீர் மெய்யான தெய்வம் என்று அந்நிய ராஜா தரியு சொல்லும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் நீங்க செய்தீரே. அதே போல தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற எல்லாவித போராட்டத்தையும் கர்த்தர் நீங்க முறியடித்து எங்கள் முகங்களை கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. அந்த கர்த்தர் எங்களை ஒப்பு கொடு. தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.